ஸோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது கம்ப்ரஸரை எப்படி செக் பண்ணி பை பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளை பொறுத்தவரைக்கும் நம்ம கம்ப்ரஸர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கேஷ்யூக்கு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த சிஎன்சி விஎம்சி இதெல்லாம் நமக்கு வந்து இதெல்லாம் நம்ம கூட வந்து டாப்பிக்கில் இல்லாத டாப்பிக்கு. ஸோ நீங்கள் சிஎம்சி பிஎம்சி இந்த மாதிரியான அதாவது வேறு டைப்பான இதுக்காக கம்ப்ரஸர் நீங்கள் வாங்குகிற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கான ஏர் பார் எவ்வளோ, அதாவது உங்களோட சிஎஃப்எம் எவ்வளோ வருது அப்படிங்கிறத நீங்கள் தான் செக் பண்ணி வாங்கணும். ஸோ கேஷ்யூவுக்கான சிஎஃப்எம் பார் எவ்வளோ வேணுங்கிறது அதை நம்ம தான் செக் பண்ணி வாங்கணும். ஓகேங்களா? இதுதான் டிஃப்ரென்ஸ். அண்ட் தென் கம்பெனி, அண்ட் தென் எது பெஸ்ட்டு கம்பெனியாக இருக்குது, உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ரேஞ்சிலையும் சரி குவாலிட்டிலையும் சரி எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். ஸோ இப்போ நான் கம்பெனி பேரை என்னால் வந்து டைரெக்டாக சொல்ல முடியாது. அப்படி மீறி சொன்னேன்னா அது வந்து நிறைய இஷ்யூஸில் கொண்டு போகுது. ஏன்னா ஆல்ரெடி வந்து நமக்கு வந்து நிறைய இஷ்யூஸ் வருது. அதனால தான் நம்மளோட வீடியோஸ் வந்து நிறையா வந்து வரல. இப்போ கம்பெனி நேம்ஸை மென்ஷன் பண்ணுறதால தான் நிறைய இஷ்யூஸ் வருது. ஸோ அதனால தான் நான் எந்த கம்பெனி நேம்ஸும் நான் வந்து மென்ஷன் பண்ணுறதில்ல. ஸோ இப்போதைக்கு வந்து காஸ்ட் வைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா, சில கம்ப்ரஸரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து காஸ்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் அது வந்து என்னென்னா, கம்ப்ரஸர் மட்டும் அவங்க கொடுத்துருவாங்க, ட்ரையர்லேருந்து டேங்க்லேருந்து எல்லாமே வந்து லோக்கல் கொடுத்துருவாங்க. அதனால் அவங்க காஸ்ட் வைஸ் ரொம்ப மிச்சம் பண்ணுறாங்க. ஆனால் சில கம்ப்ரஸர் வந்து எல்லாமே வந்து அவங்களோட ஓன் பிராண்டாக கொடுக்குறாங்க. ப்ரைஸ் ரேஞ்சும் ஹையாக இருக்குது. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து சர்வீஸ் காஸ்ட்டும் அதே மாதிரி ஹையாக தான் இருக்கும். ஆனால் இந்த ஃபஸ்ட்டு சொன்ன கம்பெனியில் உங்களுக்கு சர்வீஸ் காஸ்ட் அந்தளவுக்கு அதிகமாக வராது. ஏன்னா அது எல்லாமே வந்து அதாவது கம்ப்ரஸர் தவிர மிச்சம் எல்லாமே வந்து லோக்கல் பிராண்டாக இருக்கிறதால உங்களுக்கு வந்து சர்வீஸ் வந்து கரெக்டாக வந்து, அதாவது சர்வீஸ் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து ஏறாது. எப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 10,000 15,000 வரைக்கும் தான் உங்களுக்கு வரும் எவ்வளோ பார்ட்ஸை மாற்றலாலுமே. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. செகண்டரி கம்பெனியில் உங்களுக்கு வந்து மினிமமே வந்து 40,000 வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் ஏர் ட்ரையர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஏன் ஏர் ட்ரையர் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, அதாவது இங்கேருந்து இது வந்து ஏரை வந்து கம்ப்ரெஸ் தான் பண்ணுது. கம்ப்ரெஸ் பண்ணும்போது அது வந்து தண்ணியாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த தண்ணி நேராக வந்து மிஷினில் போய் ஏதாவது ஃபால்ட்டு பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லி பண்ணக்கூடாததுக்காக தான் நம்ம இந்த ஏர் ஃபில்டரை நம்ம போடுறோம். ஸோ இதில் கம்ப்ரஸருக்கான ஒரு ஏர் ஃபில்ட்ரு போடுவோம். அந்த ஏர் ஃபில்ட்ரு தான் அந்த ஏரை வந்து ஃபில்ட்ரு பண்ணி அந்த மிஷின்ஸ்க்கு போகாமல் ஸோ பாதுகாக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இதில் நம்ம என்னென்னா செக் பண்ண பார்த்திங்கன்னா, சிஎஃப்எம்மோட கேட்டகரி செக் பண்ணோம். அண்ட் தென் ப்ரெஷர் ட்ராப்பை செக் பண்ணோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த ப்ரெஷர் ட்ராப்னால் என்னன்னே தெரியல. அதாவது ப்ரெஷர் ட்ராப்புன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம மிஷினரி மொத்தம் வந்து 2 டைப்பாக வந்து பிரியும். அதாவது கம்ப்ரஸர் வந்து மொத்தம் 2 டைப்பாக வந்து பிரியும். ஒன்று வந்து லோ ப்ரெஷர் கம்ப்ரஸர், இன்னொன்று வந்து ஹை ப்ரெஷர் கம்ப்ரஸர். அதாவது நம்ம கேஷ்யூ இண்டஸ்ட்ரிக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஹை ப்ரெஷர் கம்ப்ரஸர் தான் வந்து நம்ம மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒன்று இடத்துல லோ ப்ரெஷர் கம்ப்ரஸர் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அது அந்தளவுக்கு ரிசல்ட் கொடுக்கல. அண்ட் தென் மேக்ஸிமம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அண்ட் தென் அதாவது உங்களோட ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து கம்ப்ரஸர்ஸை வந்து நீங்கள் பை பண்ணணும். அதாவது ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கம்ப்ரஸர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பட் அதுக்கெலாம் ஏற்ற மாதிரி தான் நீங்கள் கம்ப்ரஸர் வந்து பை பண்ணணும். அதாவது லோ ப்ரெஷர் கம்ப்ரஸராக இல்லை ஹை ப்ரெஷர் கம்ப்ரஸராக பார்த்து தான் நீங்கள் வந்து அதை வந்து பை பண்ணணும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு சப்ளை பார்த்துக்கிட்டிங்கன்னா, மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து சிங்கிள் ஃபேஸ்லேயும் ஓடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது 5 HP வரைக்கும் உங்களுக்கு வந்து சிங்கிள் ஃபேஸில் ஓடும். அண்ட் தென் அதுக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு 3 ஃபேஸ் தான். 3 ஃபேஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 240 தான். அதில் உங்களுக்கு எந்த மாற்றமும் கிடையாது. மேக்ஸிமம் 220 இருந்தால் உங்களுக்கு வந்து கம்ப்ரஸர் வந்து ரன் ஆகும். அதுக்கு கீழே போனால் கம்ப்ரஸர் ரன் ஆகாது. அண்ட் தென் ஏர் வந்து எவ்வளோ தேவைப்படும் பார்த்தீங்கன்னா, அதாவது அங்கே இருக்க நாசிலை பொறுத்து தான் நம்ம வந்து இங்கே வந்து ஏரோட பாரை நம்ம வந்து கேல்குலேட் பண்ணுவோம். எத்தனை நாசில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே நாசில் நம்ம கேல்குலேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளால் சொல்ல முடியும். அண்ட் தென் பட்ஜெட் ரேஞ்சை பார்த்துக்கிட்டிங்கன்னா, மேக்ஸிமம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில கம்ப்ரஸர் பார்த்திங்கன்னா 370 கூட வரும். 20 HP வந்து 370 380 கூட வரும். சில கம்ப்ரஸர் வந்து 440 வரும். சில கம்ப்ரஸர் வந்து 180 கூட வரும். அதாவது 15 HP 180 கூட வரும். அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா, லோக்கல் பிராண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ப்ரைஸ் ரேஞ்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அண்ட் தென் நீங்கள் ஒரு பிராண்டடாக போகணுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். பட் மெயின் மேட்ரு என்னென்னா, சர்வீஸ் அண்ட் ஸ்பேர்
இது ரெண்டுமே எந்த கம்பெனியில் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த கம்ப்ரஸர் தான் நீங்கள் வந்து பை பண்ணுங்கள். ஸோ என்ன வந்து எந்த கம்ப்ரஸர் நீங்கள் பை பண்ண கேட்டிங்கன்னா என்னோடய நம்பர் வந்து கீழே போட்டிருப்பேன். உங்களுக்கு வந்து எந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து கம்ப்ரஸர் வேணுமோ நீங்கள் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். நான் வீடியோவில் அதெல்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா அதனால் வந்து எனக்கு இஷ்யூஸ் கொஞ்சம் வரும், அதனால தான் நான் சொல்கிறேன்.